நீங்க சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் மற்றும் நான்வெஜ் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் கிரியேட்டினின் அளவு நிச்சயம் அதிகரிக்கும். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு நான்வெஜ் சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு கூடுதல் புரதம் உடலில் சேரும். அந்த புரதம் கிரியேட்டினாக மாறும். அதனால் உங்கள் அளவுகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகும். எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது கிரியேட்டினின் அளவை குறைக்க வேண்டும் என்றால் முதலில் அவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவரது உடலில் கிரியேட்டினின் எப்படி உருவாகிறது, ஏன் உருவாகிறது, எங்கே உருவாகிறது மற்றும் என்ன செய்யும் போது அதன் உற்பத்தி கட்டுப்பாட்டில் வரும் என்பதை. அப்படியென்றால் கிரியேட்டினின் எப்படி சிக்கலாக உருவாகிறது என்றால் அது நம் மெட்டபாலிசம் மூலம் உருவாகிறது. நாம் ஏதாவது சாப்பிடும்போது, குறிப்பாக புரதம் சாப்பிடும்போது அது ஜீரணமாகும் போது கிரியேட்டினின் உருவாகிறது. இது எங்கே உருவாகிறது என்றால் நம் தசைகளில் உருவாகிறது. ஆகவே நாம் அதிகமாக புரதம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் உடலில் இந்த மாற்றம் அதிகமாக நடக்கும். இதனால் கிரியேட்டினின் உடலில் சேரத் தொடங்குகிறது. ஏனெனில் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை. எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு நாம் புரதம் உட்கொள்ளும் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் எவ்வளவு புரதம் சாப்பிட வேண்டும் என்றால் அதற்கேற்ப உடலுக்கு எவ்வளவு புரதம் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இதற்காக உங்கள் KFT கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரிப்போர்ட் மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் உங்கள் KFT, LFT லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்து வைத்திருந்தால் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள். அதில் டோட்டல் புரோட்டீன் என்ற ஒரு வரி இருக்கும். அதை நீங்கள் பெரும்பாலும் கவனிக்க மாட்டீர்கள். அதில் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உங்கள் டோட்டல் புரோட்டீன் சாதாரண மதிப்புகளுக்குள் இருக்கிறதா என்று பாருங்கள். சாதாரண மதிப்புகளுக்குள் இருந்தால் நீங்கள் புரதம் இல்லாத டயட்டுக்கு செல்லலாம். அதாவது அப்போது நாம் ரொட்டி, காய்கறிகள் எல்லாம் முழுமையாக சாப்பிடுவோம். ஆனால் நாம் பருப்பு வகைகள், முட்டை, நான்வெஜ், சிக்கன், மீன் இவற்றையெல்லாம் நிறுத்தி விடுகிறோம். இதனால் என்ன நன்மை என்றால் உடலில் கிரியேட்டினின் உற்பத்தி பெரிதும் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். இப்போது ஒரு சந்தேகம் எழுகிறது. நாம் புரதம் சாப்பிடவில்லை என்றால் நம் உடல் எப்படி இயங்கும்? உடல் என்றால் புரதத்தால் ஆனதுதான். ஆனால் நாம் புரதம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் உடலில் புரதம் ஏற்கனவே போதுமான அளவில் இருந்தால் நாம் எடுத்துக்கொள்கிற கார்போஹைட்ரேட் மூலம் அவை மாற்றப்பட ஆரம்பிக்கின்றன. அவை தானாகவே உடலில் புரோட்டீனாக மாற்றப்படுகின்றன. மேலும் நாம் மாதம் மாதம் பரிசோதனையும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எப்போதாவது நமக்கு தோன்றினால் ஆம் உடலில் புரோட்டீன் அளவு குறைவாக போய் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் உடலில் புரோட்டீன் அளவு சாதாரணத்திலிருந்து குறைவாக இருந்தால் புரோட்டீன் நிறுத்துவது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். ஏனெனில் நம்மிடம் புரோட்டீன் மிகவும் குறைவாக இருந்தால் உதாரணத்திற்கு 5.0 அல்லது 4.5 என்ற அளவில் இருந்தால் உடலில் புரோட்டீன் குறைவால் என்ன நடக்கிறது என்றால் இரத்தம் மிகவும் மெல்லியதாக ஆகிவிடுகிறது. அந்த மாதிரியான நோயாளிகளின் கால்களில் நீர் தேங்கியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நோயாளிகள் படுத்துக்கொண்டு தூங்கும்போது கால்களில் தேங்கியிருந்த நீர் மார்பில், நுரையீரலில் தேங்க ஆரம்பிக்கிறது. இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. நுரையீரல் பாதிக்கப்படலாம், நிமோனியா ஏற்படலாம், நோயாளி உயிரிழக்கக்கூடும். அதனால தான் உடலில் புரோட்டீன் சரியாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் உங்கள் உடல்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடல் உங்களிடம் என்ன தேவைப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். புரோட்டீன் அளவு சாதாரணமாக இருந்தால் அதை நிறுத்தலாம். ஆனால் அது குறைவாக இருந்தால் ஒருபோதும் குறைக்கக்கூடாது. இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது கேள்வி என்னவென்றால் புரோட்டீன் சாப்பிட வேண்டும் என்றால் எந்த வகையை சாப்பிட வேண்டும்? ஏனெனில் புரோட்டீனுக்கு பல்வேறு மூலங்கள் இருக்கின்றன. செடிகள் மூலம் கிடைக்கும் புரோட்டீனும் உள்ளது, விலங்குகள் மூலம் கிடைக்கும் புரோட்டீனும் உள்ளது. இந்த இரண்டின் பண்புகளில் வானம் பூமியும் போல வித்தியாசம் உள்ளது. எனவே என்னிடம் வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் நான் எப்போதும் ஒரு அறிவுரை சொல்வேன். நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் செடி சார்ந்த புரோட்டீன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் அது உடலில் நல்ல அளவில் கிடைக்கும். அந்த புரோட்டீன் உடலில் விரைவாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கின்றன மற்றும் கிரியேட்டினின் கூட அதிகரிக்காது. அதே நேரத்தில் சில நோயாளிகள் சொல்வார்கள், இல்ல நான் சிக்கன் சாப்பிடுவேன், மீன் சாப்பிடுவேன் என்று. இப்படிப்பட்ட கேஸ்களில் கிரியேட்டினின் மிகவும் விரைவாக அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. சிறுநீரகங்கள் வேகமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கின்றன. இரத்த அழுத்தம் திடீரென அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. மலச்சிக்கல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. எனவே பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கின்றன. அதனால் நான் விலங்கு சார்ந்த புரோட்டீனை எந்த சிறுநீரக நோயாளிகளுக்கும் சாப்பிட வேண்டாம் என்று முற்றிலும் பரிந்துரைக்கவில்லை. புரோட்டீனுடன் சேர்த்து சிறுநீரில் வெளியேறும் புரோட்டீனையும் கவனிக்க வேண்டும். ஏனெனில் நோயாளியின் சிறுநீரில் புரோட்டீன் இழப்பு அதிகமாக இருந்தால் அது முக்கியமானது. இதன் அர்த்தம் என்னவென்றால் சிறுநீரகம் மிகவும் வேகமாக பாதிக்கப்படுகிறது. மேலும் உடலிலிருந்து புரோட்டீன் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அதை உட்கொள்வதில்லை. இதனால் உடலில் சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு முழுமையாக உள்ளது. நம்முடைய சிறுநீரில் வெளியேறும் புரோட்டீனை நாம் தடுக்க வேண்டும். அதற்காக சிறுநீரகத்தின் உதவி தேவைப்படுகிறது. ஏனெனில் அந்த புரோட்டீனை வெளியே அனுப்புவது சிறுநீரகமே. சிறுநீரகம் ஏன் வெளியே அனுப்புகிறது? இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரத்தம் நெஃப்ரான்களில் செல்லும் போது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள், அங்கே இரத்தம் வடிகட்டப்படுகிறது. உடலில் உள்ள அனைத்து விஷப்பொருட்களும் அங்கிருந்து பிரிக்கப்படுகின்றன. ஆனால் சிறுநீரகத்தில் இந்த நெஃப்ரான்கள் சேதமடைய ஆரம்பித்தால் அவை வீக்கமடைகின்றன. அதாவது அங்கே வீக்கம் ஏற்படுகிறது.
இந்த வீக்கத்தின் காரணமாக என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய இரத்தத்தில் இருக்கும் புரோட்டீன், அதாவது ஆல்புமின், அது நம்முடைய சிறுநீரக பாதையில் வெளியே கசிவாக ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த வீக்கம் மற்றும் அழற்சி குறைய வேண்டும் என்பதற்காக முதலில் நாம் வேலை செய்ய வேண்டும். இதனால் நம்முடைய சிறுநீரில் வெளியேறும் புரோட்டீன் அளவும் குறையும். அதேபோல் நாம் சாப்பிடும் உணவிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் எடுத்துக்கொள்கிற புரோட்டீனும் உடல் உருவாக்கும் புரோட்டீனும் உடலிலேயே தங்க வேண்டும். நாம் இதை சாதித்து விட்டோம் என்றால் முடிவுகள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வீடியோ மூலம் நம்மால் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, புரோட்டீன் குறித்து எந்த கவனிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இருந்தாலும் இறுதியில் எந்த மருத்துவரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுவார்கள். இதே போல் தொடரும். அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.